பாடுகள் இல்லாத ஒரு உலகத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லவே இல்லை. வியாதி இல்லாத உலகத்தை சொல்லல, ஆனா வியாதியை விலக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். அன்எக்ஸ்பெக்டடா இல்ல, எக்ஸ்பெக்டடா கர்த்தர் அற்புதம் செய்யறவர். கையை நீட்டி வாலிபனை தொடர, பாடைய தொட்டார். இன்னைக்கு உங்களை தொடறதுக்கு பதிலாக உங்க பிரச்சனையை தொட போறார். அந்த பாடை வேற ஒன்றும் இல்ல, அவனுடைய வியாதி படுக்க. சிலருடைய பிரச்சனையினுடைய ஆதாரத்தை கர்த்தர் தொட்டா போதுங்க. நீங்க உங்க பிரச்சனைக்கு ஒரு ரூட் காஸ் இருக்குது, அதை கர்த்தர் அட்ரஸ் பண்ணாருன்னா உங்க பிரச்சனை மாறிவிடும். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த கையெழுத்தை அவர் குலைத்து போடுகிறார். அந்த கையெழுத்தை அவர் குலைத்து போடுகிறார். எனக்கு அன்பார்ந்தவருடைய ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு எழுப்புதலுக்கான ஒரு வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திற்கு உங்களுடைய வேத திருப்புங்கள். I want you to read Isaiah 26 and verse 19. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே, விழித்து கெம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடே எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே, விழித்து கெம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு காரியம், நான் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் என்பதை என் ஜனத்துக்கு சொல். உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு என்ன காரியம் மண்ணோடு ஒட்டி இருக்கிறது? ஆண்டவர் உங்களை மறுபடி எழுப்ப விரும்புகிறார். இன்னைக்கு சில பேருடைய ஆவி செத்து கிடக்குது, அதனால தான் அவங்க கர்த்தருக்காக எழும்ப முடியல. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உயிரடைவாயாக. கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து சொல்றார், உயிரடைவதாக. அவர் ஜீவனுள்ளவர், உங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர். அவரிடத்திலே ஆண்டவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. இன்னைக்கு உங்களை உயிர்ப்பிக்கும்படி அவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். நான் மறுபடியும் சொல்றேன், உங்களை உயிர்ப்பிக்கிறவர் உங்க மத்தியிலே இறங்கி வருகிறார். உங்களை உயிர்ப்பிக்கிறவர் சொல்லுகிறார், உன்னுடைய மரித்ததை எல்லாம் நான் உயிரோடு எழும்ப பண்ண போகிறேன். வருஷத்தின் நடுவிலே தன்னுடைய கரத்தின் கிரியைகளை உயிர்ப்பிக்கிற தேவன் நம்முடைய தேவன். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, மரித்த உன்னுடையத நான் உயிரோடு உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராய் எழுப்ப போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? சத்தத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்றீங்களா? மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். மரித்தோரை எழுப்புங்கள். மரித்தோரை என்ன பண்ணணுமா? எழுப்புங்கள். எழுப்புங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள். பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. இன்னைக்கு எனக்கு சேலஞ்ச் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த தேசத்துல இயேசு என்பவர் அவர் இருக்கிறாரா, அவர் வல்லமை இருக்கிறதா? அவருடைய சபையை நொறுக்குகிறார்கள், அவருடைய சபைக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். இன்னைக்கு இந்த தேசத்துல உயிருள்ளவர் இருக்கிறாரான்ற ஒரு சேலஞ்ச். இன்னைக்கு அந்த சேலஞ்சை கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் ஏற்றுக்கொண்டு அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறேன்? இந்த தேசத்திலே சத்துருடைய கொட்டத்தை அடக்குவதற்காக கர்த்தர் இந்த ஆண்டு ஒரு திருப்பு முனையின் ஆண்டாக நம்முடைய தேசத்தில் தருகிறார். நீங்க பார்க்க போறீங்க, அவருடைய மகத்துவமான நாமத்துக்கு அவர் மகிமையான அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்க போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், சபை இதுவரை இல்லாத ஒரு சூப்பர் நேச்சுரலுக்குள்ள கடந்து போக போகிறது. We are going to step into a supernatural season. நம்முடைய ஆராதனை காலையில் ஆரம்பித்து மாலையில் தான் முடிய போகிறது. ஏனென்றால் அத்தனை அற்புத அடையாளங்கள் நடக்க போகிறது. அத்தனை அற்புத அடையாளங்கள் நடக்க போகிறது. இப்போ கூட ஒரு ஸ்கின் ப்ராப்ளத்தோட, தொடை பகுதியில் ஸ்கின் ப்ராப்ளமோட இங்கே வருத்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றார், நீ சிரிக்கிற, ஆனால் உன் மனதுக்குள்ள எவ்வளோ வேதனை இருக்குது.
ஒவ்வொரு சம்மர் சீசன் வரும்போது, உங்களுக்கு வேர்வை வரும்போது, உங்களுடைய சரீரத்திலே அந்த அட்டாக் வருகிறது. அதிலிருந்து விடுதலை பெற உனக்கு வாஞ்சை இல்லையா? அதிலிருந்து உனக்கு விடுதலை தர நான் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன், நான் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறேன். நீ பிறந்த போது, குழந்தையா இருந்தபோது உன் சருமம் எவ்வளோ அழகா எவ்வளோ ஸ்மூதா இருந்துச்சோ அதே போல மாற்ற எனக்கு வல்லமை உண்டு. ஏனென்றால் நான் உயிர்ப்பிக்கிறவர். மரித்து போன உன் ஸ்கின் செல்ஸை உயிரடைய செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. என பார்த்துட்டு இருக்கிற தேவ பிள்ளைய, உன் கழுத்துக்கு பக்கத்துல இந்த இடத்துல தேமல் மாதிரி ஒரு பெரிய படர் தாமரை ஒன்று இருக்கிறத கர்த்தர் காண்பித்து சொல்லுகிறார். அது நிமித்தமாய் நீ ரொம்ப வேதனைப்படுறீங்க. உங்க ட்ரெஸ் போட்டா அந்த இடம் அசிங்கமா தெரியுதுன்னு அதை மூடி மூடி நீங்க வச்சு மறைக்கிறீங்க. கர்த்தர் சொல்றார், இப்பொழுதே நான் அதை சுகமாக்குகிறேன். உங்க கழுத்து பகுதியில படர் தாமரை மாறி அது ரொம்ப அரிக்குது, அது வேர்வைப்பட்டா எரியுது, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இயேசுவின் நாமத்திலே சுகமடைவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒரு நிமிடம் வாசிக்க போகிறோம். தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன? Why should any of you consider it incredible that God raises the dead? Why should you consider it incredible that God raises the dead? தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன? சபைக்கு வர்ற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இந்த கேள்வி கேட்கிறார். மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்க ஏன் நினைக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, இன்னைக்கு அநேகம் பேர் என்னை விட்டுட்டு மற்ற காரியங்களை தேடி போகிறார்கள். விசேஷமாக கர்த்தருடைய நாமத்தை விட்டுட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே சுகம் உண்டுன்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தரால சுகமாக்க முடியுமா? வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொன்னவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? நான் தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொன்ன காரியத்தை தீர்க்கமா உங்ககிட்ட சொல்றேன். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனாலே எல்லாம் கூடும். அப்புறம் ஏங்க இன்னைக்கு சில பேர் கர்த்தர்ட்ட ஜெபத்துக்கு வராம காசை கொண்டு போய் கொடுத்து மந்திரவாதி கிட்டையும் ஏதோ சில காரியங்களை நான் உங்களுக்கு செய்கிறேன், நீங்கள் என்கிட்ட தங்கிருங்க அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட கொண்டு போய் காசை கொடுத்து 10 நாள் அங்கே உட்காந்து அவங்க சொல்கிற அந்த தவறான நாமங்களை அவங்க சொல்லி உங்கள் சரீரத்தை தொடும்போது அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ராங் ஸ்பிரிட்ஸ், எப்படி நான் உங்கள் மேலே கையை வச்சு ஜெபிக்கும் போது ஆவியானவர் தொட்டு சுகமாக்குறாரோ அதே மாதிரி வேற ஒரு நாமத்தை உச்சரித்து உங்களை தொடும்போது அந்த ஆவி உள்ள வரும்ன்றது ஏன் தெரிய மாட்டேங்குது? I am very pained at my heart. ஏன்னா சமீப காலத்தில் சில பேர் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போறாங்க, நான் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த இடத்துக்கு போக விரும்புகிறேன், ஜெபித்து கொள்ளுங்க. என்ன இடம்னு கேட்டேன். அந்த இடத்த கேட்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க டிவியில நிறைய ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது, என்னையன்றி வேற தேவர்கள் உனக்கு வேண்டான்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கண்மலையாம் கிறிஸ்துவ தவிர வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லைங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல வேறொரு நாமம் இல்லவே இல்லை. ரட்சிப்புக்கு ஒரே ஒரு நாமம், அந்த நாமத்தின் பேர் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. அந்த நாமம் தான் அற்புதம் செய்யும். அந்த நாமம் தான் அதிசயத்துக்கு நேரம் உங்களை நடத்தும். அப்போ ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், இன்னைக்கு இயற்கை மருத்துவம், நாங்க குடிக்கிற நாங்க கொடுக்கிற இந்த காரியத்தை நீங்க குடிங்க, இந்த டயட் இருங்க. எந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லையோ அந்த இடத்துக்கு நம்ம போகவே கூடாது.
பாவிகள் நிற்கிற இடத்துல நிற்காம பரியாசக்கா உட்கார இடத்துல உட்கார கூடாதுங்க. நம்முடைய தேவனுடைய நாமத்தை பரியாசம் பண்ற இடத்துல நீங்க எப்படி போய் உட்கார முடியும்? கண்ணை மூடி உங்க கடவுளை நினைச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த கடவுள் ஆயிடுமா? நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் எந்த இடம்? எனக்கு அதனால தான் ரொம்ப வைராக்கியமா இருக்குது. பிரச்சனை என்னன்னா, நம்ம இதுக்குன்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி நீங்க வந்தீங்கன்னா உங்களை ஒரு ரூம்ல கொண்டு போய் உள்ள உட்கார வச்சுட்டு, நாங்க இந்த மாதிரி இந்த டைம்ல தான் பண்ணுவோம், இந்த டைம்ல தான் செய்வோம், முழு நிலா வரணும், இல்ல பௌர்ணமி வரணும், இல்லாட்டி அன்னைக்கு அமாவாசை இருக்கணும், இப்படிலாம் நம்ம சொல்லி யாரும் ஏமாத்ததில்லை. என்னைக்கு வந்தாலும் இயேசு சுகமாக்க வல்லமை உள்ளவர். ஆண்டவர் என்கிட்ட சொன்னாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவங்க நிறைய பேர் இந்த காரியத்தை ரட்சிப்பின் கண்மலையை விட்டுட்டு, இந்த ஒரு வசனம் இருக்குது பாருங்க, அவங்க என்ன மறந்துட்டு அவங்க வேற தண்ணீரை தேடி போனாங்கன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. எரேமியா 2:13. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டிக் கொண்டார்கள். அதாவது காசை கொண்டு போய் கட்டி 10 நாள் 15 நாள் தங்கி இருந்து வியாதி சுகமாகவும் நம்புறாங்க. ஆனா சர்ச்சில் ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. லீவ் எடுக்க மாட்டேன்றாங்க. சர்ச்சில் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இருந்துச்சுன்னா உட்காருவோம், அதுல ஜெபம் பண்ணி அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த ஒரு வைராக்கியம் இல்லை. இந்த தேசத்தின் மேல் இருக்கிற ஆளுகை இன்னைக்கு சபையில் இருக்கிறவங்களையே அந்த மாதிரி மாத்தி வச்சிருக்கிறானே. சபையில் இருக்கிறவங்க போய் இன்னைக்கு பிசாசு கொடுக்கிற விடுதலையை நம்புறாங்களே. என் ஜனங்களுடைய கண்கள் குருடாகி போய் இருக்கிறதே. உங்களுக்காக தாங்க கர்த்தர் வந்திருக்கிறாரு. உங்களுக்காக தாங்க சிலுவையிலே அவர் மரித்தார். உங்களுக்காக தான் இயேசு பூமிக்கே வந்தார். அவர் தேவனுடைய குமாரன். அவருடைய வலது பாரசத்தை செல்ல பிள்ளையா உட்கார்ந்து இருந்தவர். அவர் பூமிக்கு இறங்கி வந்ததுக்கு காரணமே உங்களையும் என்னையும் விடுதலை பண்ணவே. அதுக்கு தான் வந்தார். அவரு நம்மளை ரட்சிப்பதற்காக வந்தார், நம்மை விடுவிக்கிறதுக்காக வந்தார். இன்னைக்கு இந்த லிவிங் வாட்டரை, இந்த ஜீவ தண்ணீர் ஊற்ற விட்டுட்டு தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளுங்க. எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமங்க. என்ன வியாதியா இருந்தாலும் சரி, இயேசுவால சுகமாக்க முடியும். அவரால் சுகமாக்க முடியாத வியாதியே இல்லைங்க. கேன்சர் அவரால் சுகமாக்க முடியும். சேலஞ்ச் பண்ணி ஜெபிக்க நான் ரெடி. நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? ஆர்த்ரைட்டிஸை சுகமாக்க இயேசுவால முடியும்ன்றவங்க யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லு. நல்ல வாயை திறந்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவட்ட சுகத்தை நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் இந்த மோடி மஸ்தான் வேலை செய்யறவர் இல்லை. ஆண்டவர் சும்மா மந்திரிச்சு ஒரு தாயத்தை கட்டி விட்டு எல்லாம் சரியாயிடுச்சுன்னு உங்களை சமாளிக்கிறவர் இல்லை. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உன்மேல் வரும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் உங்களை அவர் சுகமா வச்சிருப்பாரு, பலத்தோட வச்சிருப்பாரு, வியாதியை உங்களை விட்டு விலக்குவாரு, ஒரு தீமையும் அணுகாதபடி உங்களுக்காக அவர் எழும்புவார். அவர் ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்றுங்க. அவர் ஜீவ தண்ணீர் அல்லவா? அவர் சொன்னார்ல, தாகமா இருக்கிறவன் எவனோ என்னிடத்தில் பானம் பண்ண கடவன். அது என்ன தாகம்னா என்ன? வியாதியோட இருக்கிறியா, ஏன்ட்ட வாப்பா. கடன்ல இருக்கிறியா, ஏன்ட்ட வாப்பா. கோர்ட்டு கேஸ் உனக்கு விரோதமா இருக்க, ஏன்ட்ட வாப்பா, என்னிடத்தில் வா. நான் உன்னை ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை புறப்பட்டு போக செய்வேன். நான் உன் தாகத்தை தீர்ப்பேன். நான் உன் தேவைகளை சந்திப்பேன். கையை உயர்த்தி யாராவது, ஆண்டவரே நான் உங்களை மட்டும்தான் நம்புவேன், எனக்கு வேற யார் மேலேயும் நம்பிக்கை இல்லைப்பா, நான் உங்களை நம்புவேனே. கையை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்யுங்க. இன்னைக்கு அறிக்கை செய்யுங்க. வேண்டாம் 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 வேண்டாம். கர்த்தரை விட்டுட்டு மந்திரவாதி கிட்ட போகாதீங்க. இயற்கை மருத்துவம் என்று சொல்லி தவறான நாமங்களை அறிக்கை செய்கிற இடத்துக்கு போய் உட்காராதீங்க.
உங்க ஆத்துமா விலையேற பெற்றது. ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள் அதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. எதிலிருந்து விடுதலை வாங்கி வந்தீங்களோ, சர்ப்பம் உங்களை வஞ்சித்து மறுபடியும் தன் வாயில போட்டுக்க விரும்புறான். கர்த்தர் அதை விட்டு விலக சொல்லுகிறார். கர்த்தர் அதை விட்டு வெளியே வர சொல்லுகிறார். எத்தனை பேரு இன்னைக்கு அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? சத்தமா வாயை திறந்து சொல்லுங்க ஆமே. சத்தமா சொல்லுங்க ஆமே. இதை நீங்க தற்செயலா பார்க்கல. இன்னைக்கு கர்த்தர் உங்களை சுகமாக்க விரும்புகிறார். இன்னைக்கு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்க போகிறோம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும். என்ன வல்லமை? உயிர்த்தெழுதலின் வல்லமை. என்னங்க? உயிர்த்தெழுதலின் உயர்ல உயிர்த்தெழுதலின். சொல்லுங்க. உயிர்த்தெழுதலின் வல்லமை. உயிர்த்தெழுதலின் வல்லமை. எல்லாரும் சொல்லுங்க. உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அப்புறம் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். பவுல் சொல்லுகிறாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். எதுக்கு தெரியுமா? எனக்கு அந்த ரிசரக்ஷன் பவர் தெரியணும். யாராவது ஆமென் சொல்லுங்க. பவுல் சொல்றாரு, என்னுடைய படிப்பு, என்னுடைய பட்டங்கள், என்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் நான் விட்டுட்டேன். எதுக்குன்னு சொன்னா, எனக்கு அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவரோடு நம்ம பாடுபட்டா அவரோடு ஆளுகை செய்வோம். பாடுகள் இல்லாத ஒரு உலகத்தை கர்த்தர் நமக்கு சொல்லவே இல்லை. வியாதி இல்லாத உலகத்தை சொல்லல, ஆனா வியாதியை விலக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். பரீட்சை இல்லாத ஒரு கிளாஸ் இல்லை. டெஸ்ட் எழுதாம ப்ரமோஷன் கிடையாது. எல்லாத்துக்குமே there is a factor that determines your progress and performance. அதே போல நம்முடைய லைஃப்லயும் சில டெஸ்டிங்கான சில காரியங்கள் வரும். அதை கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த டெஸ்ட்டை முன்னாடி வைக்கிற, ஆனா நான் தான் உன் வினாத்தாளை திருத்த போகிறது. என் பேரை சொல்லி நீ கரெக்டா எழுது, நான் அதுல உனக்கு ஜெயத்தை தருகிறேன். பவுல் அப்போஸ்தலனுக்குள்ள ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமைய அதை அவர் அறியணும்னு சொல்லி அதிகமா பிரயாசப்பட்டார். அதனால என்ன ஆச்சுங்க? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை பவுல் அப்போஸ்தலன் மேல இறங்கி வந்தது. எந்த அளவுக்குனா, பவுலுடைய கச்சைகள், உருமால்கள், அவருடைய ஹேண்ட் கர்ச்சீஃப், அவர் பெல்ட் மேலெல்லாம் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர் மேல இறங்கி வந்துருச்சா? என்னாச்சுன்னா, இந்த கர்ச்சீஃபை கொண்டு போய் பவுல் யூஸ் பண்ண, பைபிள் போய் சொல்லுமா? சொல்லுங்க. இன்னைக்கு சில பேர் ஆண்டவருடைய வல்லமையை ரொம்ப மட்டுப்படுத்தி, சில பேர் கேவலப்படுத்தி சிரிக்கிறாங்க. விடுதலையை கொடுப்பதை குறித்து, சுகமளிக்கிற ஊழியத்தை குறித்து நிறைய பேர் கிண்டல் அடிக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் கர்த்தர் ப்ரூவ் பண்ண போறார், அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார், அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார், அவர் சுகமாக்குகிற தேவனாக இருக்கிறார். வாசிங்களேன். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. பவுல் மேல இருந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அவருடைய சரீரத்தின் மேலே அவர் உடுத்தி இருந்த உருமால்கள் மேலும் கச்சைகள் மேலும், even the handkerchiefs and aprons that had touched him were taken to the sick and their illness were cured and the evil spirits left them. என் கேள்வி என்னன்னா, இந்த அசுத்த ஆவிகளுக்கு பவுல் நேர்ல வரல. இன்னைக்கு சபைக்கு வந்தே விடுதலை வாங்காம போயிட்டு இருக்கிறோம்.
ஆனா அன்னைக்கு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன் மேல எவ்வளோ அனாயிண்டிங் இருந்திருக்குன்னா, அவர்கிட்ட இருந்த கர்ச்சீஃப், அவர் மேல இருந்த அந்த அங்க வஸ்திரம், அவருடைய பெல்ட், இத கொண்டு போய் யார் மேல போட்டாங்களோ, ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், வல்லமையான தேவனுடைய தீர்க்கதரிசி, அவர் மலேசியாவுக்கு போயிருந்தார். மலேசியாவில் பயங்கரமா அவருடைய ஊழியம் இருந்தது. ஆனால் அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போன அடுத்த நாள் ஒரு குடும்பத்தார் அந்த வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, ஐயா, அந்த ஊழியக்காரர் வல்லமையாய் ஊழியம் செய்கிறாராமே, அவர் ஜெபம் பண்ணா உடனே சுகமாயிருமாமே, எங்க 12 வயசு மக வியாதியால மரண அவஸ்தைப்பட்டு இருக்கிறா, அவளால எந்திரிச்சு நடக்க கூட முடியாது, அவளை கொண்டு வந்திருக்கிறோம், எங்கேயா அவரு? அவங்க சொன்னார, நேத்தே ஃப்ளைட்டை பிடிச்சி போயிட்டாரேம்மா, நேத்தே போயிட்டாரே, நீங்க வந்திருக்கலாமே, நாங்க கேள்விப்பட்டோம், நாங்க தூரத்தில் இருக்கிற இடத்துல இருந்து நாங்க வர்றோம், மலேசியாவில் சொன்னாங்களாம், தூரத்துல இருந்து வர்றோம். இப்போ இவங்க சொன்னாங்களா, சரி வந்துட்டீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க வாங்க அப்படின்னு பிள்ளைய அவர் படுத்திருந்த பெட்டு மேல கொண்டு போய் கடத்தி இருக்கிறான். இவங்களுக்கு சமைச்சு தண்ணி எல்லாம் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது, எந்த படுக்கையில அந்த தேவ மனுஷன் படுத்திருந்தாரோ அதே படுக்கையின் மேல் கிடத்தப்பட்ட அந்த மகள், அவள் உயிர்ப்பிக்கப்பட்டு வியாதி சுகமாகி அவருக்குள்ள இருக்கிற அசுத்தாவி வெளியேறி அன்னைக்கே அவளுக்கு சுகத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார். என் சேலஞ்ச் என்னன்னா, இந்த இந்திய தேசத்திலே இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நான் முழு நிச்சயமாய் நம்புகிறேன். இயேசு உயிரோடு இருக்கிறத காண்பிக்க விரும்புறவங்க யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதற்காக ஆண்டவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கணும் தெரியுமா? நம்பர் 1 எழுதிக்கோங்க. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 13வது வசனம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அவர் உயிர்ப்பிக்கிறவர் என்பதை, அவருடைய அற்புத அடையாளங்கள், அவர்தான் கர்த்தர் என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறது. யாராவது ஆமென் சொல்றீங்களா? இந்தியாவில் ஒரே ஒரு நாமம், இயேசுவின் நாமம். ஆமென் சொல்றீங்களே? அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு நம்ம தேசத்தையே என்னென்னமோ பண்றதுக்கு என்னென்னமோ செஞ்சு பார்த்தா அவனால ஒன்றும் செய்ய முடியல. இப்போ நான் தீர்க்க தரிசனமா ஒன்று சொல்ல போறேன். கையை தட்ட போறீங்க. ரெடியா இருக்கிறீங்களா? பைபிளை மடியில் வச்சிருங்க, 2 கையும் ஃப்ரீ ஆக்கி கொள்ளுங்க. இப்போ நான் சொல்றதை நீங்க ஆமோதிக்க போறீங்க, நீங்க ஆமேன்னு சொல்ல போறீங்க. என்ன சொல்ல போறீங்க தெரியுமா? நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க. இந்தியாவிலே கர்த்தருடைய வல்லமை பெரிதாய் விளங்க போகிறது. இந்தியாவிலே ஒரு எழுப்புதல் வருகிறது. எல்லா சபையின் ஆராதனைகளும் சுகமளிக்கிற ஆராதனைகளை மாறப்போகிறது. வியாதிகளை இழக்குவார், சப்பானிகள் எழுந்து ஓடுவார்கள், குருடரின் கண்கள் திறக்க போகிறது, முடவர்கள் நடப்பார்கள், கை வளரும், சூம்பின கை சுகமாகும், படுத்த படுக்கையா இருக்கிறவங்களை கர்த்தர் உயிர்ப்பித்து எழுந்து குதிக்க வைப்பார். இதை செய்ய அவருக்கு வல்லமை உண்டுன்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்கள். பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். You will know that I am the Lord. இந்த காரியத்தை கர்த்தர் நம்முடைய இந்திய தேசத்தில் செய்ய போகிறார். யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தர். இதை நீங்க புரிந்து கொள்வதற்காக கர்த்தர் வியாதியை உங்களை விட்டு விலக்க போகிறார், உங்களை உயிரோடு எழும்ப செய்ய போகிறார். மத்தேயு 28:18 ஆண்டவராகிய இயேசு சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. All authority in heaven and on earth has been given to me. இந்த பூமியில் இருக்கிற எல்லா அதிகாரமும் கர்த்தருக்கு கீழ்ப்பட்டதுங்க.
உயர்ந்த பதவிகள், யார் யாரெல்லாம் அரியணையில உட்கார்ந்து இருக்கிறாங்களோ எல்லாருடைய அந்த பதவிகளும் அந்த பொறுப்புகளும் எல்லாமே இயேசு கிறிஸ்துவால கொடுக்கப்பட்டது. எல்லாமே அவருக்கு கீழ் இருக்கிறது. அவர் என்னைக்கு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பினாரோ சகல அதிகாரமும் அவர் கொடுக்கப்பட்டுருச்சு. எல்லாரும் சொல்லுங்க, சகல அதிகாரம். இல்ல, மறுபடியும் சொல்லணும், உணர்ந்து சொல்லணும். கேன்சர் மேல, டயபெட்டிஸ் மேல, பிளட் சுகர் மேல, தைராய்டு மேல, ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் மேல, கிட்னி ஃபெயிலியர் மேல, லிவர் சிரோசிஸ் மேல, ஹார்ட்ல இருக்கிற பிளாக்குக்கு மேல, மூளையில் இருக்கிற டியூமருக்கு மேல, தொண்டையில் இருக்கிற டான்சில்ஸ்ல இருக்கிற அந்த கிளாண்ட் மேல, இன்ஃபெக்ட் ஆன உங்க ஹெர்னியா மேல, நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணு. மைக்ரேன் ஹெட்டேக்ஸ் மேல, அப்புறம் ஏன் சுகமாகல? You need to receive the compassion of God. தேவனுடைய மனதுருக்கம். அவர் எதற்காக உங்களை உயிர்ப்பிக்க போறார்? அவருடைய மனதுருக்கம். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? சொல்லுங்க ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து நாயின் என்கிற ஒரு ஊருக்கு போகிறார். சீஷர் அநேகர் திரளான ஜனங்களும் அவருடைய கூட போயிட்டு இருக்கிறாங்க. ஹோல் என்டூரேஜ் ஆஃப் பீப்புள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபத்து போது மரித்து போன ஒருவனை அடக்கப்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தானாம். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். இந்த பக்கம் வெகு ஜனங்கள் நாயின் ஊர்ல இருந்து அவளோட வர்றாங்க. இந்த பக்கம் திரளான ஜனங்கள் இயேசுவோடு நடந்து வர்றாங்க, சீஷர்களோடு நடந்து வர்றாங்க. மரணமும் ஜீவனும் ஒன்றை ஒன்று சந்தித்தது. என்ன சொன்ன? மரணமும் ஜீவனும். எது ஜெயிக்கும்? மரணம் பொதுவாக வந்துச்சுன்னா நம்ம ஸ்கூட்டரை டக்குன்னு திருப்பி அடுத்த ரோடுக்கு போயிடுவோம். ஏன்? அது கெட்ட சகுனம். சில பேருக்கு ஒரு ஃபியூனரல் ப்ரொசஷனை பார்த்தாலே அல்லு, அதை பார்த்தாலே இவங்க முகத்தை திருப்பிக்குவாங்க. பஸ்ஸில் போகும்போது பக்கத்தில் ஏதாவது அப்படியே அடிச்சுட்டு போனாங்கன்னா அப்படியே திரும்பிடுவாங்க, பார்க்கவே மாட்டாங்க. மரணம் வருகிறது. இயேசு கிறிஸ்து வந்துகிட்டு இருக்கிறார். மரணத்தை டைரக்டா அவர் பார்க்கிறாரு. மரணமும் ஜீவனும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? முடிஞ்சா ஒரு மாலை வாங்கி போடுவோம், இல்லாட்டா 4 வார்த்தை ஆறுதலா சொல்லுவோம். கவலைப்படாதமா, கர்த்தர் உன்னை பார்த்துக்குவாருமான்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு போவோமே தவிர நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு அந்த தாயினுடைய கண்ணீரை பார்க்கிறார். அவள் தனிமைப்படுத்தப்பட்டவள், அவள் கைம்பெண், கணவர் இல்லை, ஒரே ஆதரவு இந்த மகன் தான். இந்த மகனும் போயிட்டு அவளுக்கு யாரும் இல்லைன்றதை தெரிஞ்சு அவர் மனதுருகி அவளை பார்த்து சொன்னார், அழாதே. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னுடைய தேவன் மனதுருகுகிற தெய்வம். He is a God of compassion. அவர் மனதுருகி சொல்லுகிறார், அழாதேமா, don't cry. இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்குது, when the Lord saw her, his heart went out to her. அவள் இருதயமே அவளிடத்த போச்சா. யோ மகளே, நான் தீர்மானமா விசுவாசிக்கிறேன், பிதாவாகிய தேவன் அன்னைக்கு அந்த மீட்டிங்கை அவர் தான் ஏற்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நீங்க இங்க வந்தது தேவனுடைய சித்தத்தினாலே, பிதா சொன்னதுனால வந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தர் உயிர்ப்பிக்க போறார். இந்த பட்டணத்துக்கு கர்த்தர் உங்களை சும்மா கொண்டு வரலங்க, உங்களை அவமானப்படுத்த சென்னைக்கு உங்களை கொண்டு வந்ததுக்கு காரணம் உங்க தலையை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார்.
இதே சென்னையில கடனாளியா வெக்கப்பட்டு மானம் எல்லாம் கெட்டு மரியாதை போய் ஒரு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றார், இதே இடத்துல நான் உன்னை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவேன். உனக்கு விரோதமாய் வந்த எல்லாவற்றையும் நான் ஒழித்து கட்டுவேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் மனதுருகினாரு, ஸ்ட்ரைட்டா போனாரு, பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் இன்னைக்கு உங்களை இந்த சர்வீஸ்ல தொட விரும்புறாருங்க. ஏதோ உங்க லைஃப்ல போயிட்டே இருந்துச்சு, கர்த்தர் அதை நிறுத்துறார். அவர் தொட்டா நிக்கும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. கையை நீட்டி வாலிபனை தொடல, பாடைய தொட்டார். இன்னைக்கு உங்களை தொடறதுக்கு பதிலாக உங்க பிரச்சனையை தொட போறார். அந்த பாடை வேற ஒன்றுமில்ல, அவனுடைய வியாதி படுக்க. சிலருடைய பிரச்சனையினுடைய ஆதாரத்தை கர்த்தர் தொட்டா போதுங்க. இன்னைக்கு உங்க பிரச்சனைக்கு ஒரு ரூட் காஸ் இருக்குது, அதை கர்த்தர் அட்ரஸ் பண்ணார்னா உங்க பிரச்சனை மாறிவிடும். ஆகவேதான் அவனுடைய வியாதிக்கு காரணமா இருந்த அந்த படுக்கையை அவர் தொட்டாரு, பாடைய தொட்டாரு, வாலிபன்ட்ட எழுந்துருன்னு சொன்னாரு. இயேசு உங்க பிரச்சனையை தொட்டு உங்களை பார்த்து சொல்றாரு, மரித்த உன்னை நான் உயிரோடு எழுப்புகிறேன், எழும்பி வா. He said, get up, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். Arise. அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் மரித்தவன் உயிரோடு எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவன் தாயினிடத்தில் அவர் ஒப்புவித்தார். எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குதுன்னா, ஆண்டவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார், அவர் போராடவே இல்லை. யங் மேன் ரைஸ் அப், வாலிபனே எழுந்திரு. ரெண்டு வார்த்தை, வாலிபனே எழுந்திரு, வாலிபனே எழுந்திரு. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க இந்த சபையில கர்த்தர் உங்களை எழுப்புகிறத பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் உங்களை எழுப்புவாராக. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. அவருடைய மனதுருக்கம், அவருடைய மனதுருக்கம், அவருடைய மனதுருக்கம், அவருடைய மனதுருக்கம் தாங்க அன்னைக்கு அந்த மரண கட்டில இருந்து அவிழ்த்து அவங்கள வெளிப்பட பண்ணினது. அன்னைக்கு ஒரு பெரிய திருப்பு முனை வந்தது. இப்ப எனக்கு என்ன கேள்வின்னா, ஆண்டவர் முதல்ல அவருடைய நாமம் என்னன்றதை நிரூபிக்கிறதுக்கு அற்புதத்தை செய்து மரித்தவரை உயிரோடு இருப்பார். ரெண்டாவது மனதுருக்கத்தில் அவர் செய்கிறார். மூணாவது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை இந்த பூமியில நிரூபிக்கும்படி. யாராவது புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்றேன். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசரு மரித்து விட்டான். லாசருவை பார்ப்பதற்காக ஆண்டவர் வருகிறார். வரும்போது அவன் சகோதரி இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறாள். சோர்ந்து போன மரியாள்கிட்ட மார்த்தாள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், அவன் உயிரோடு எழுந்திருப்பான்னு சொன்ன உடனேயே அவங்க சகோதரி அதை சமாளிப்பதற்கு, ஆமாண்டவரே, கடைசி நாளிலே நீர் அவனை உயிர்ப்பிப்பீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் மார்த்தா சொல்றாங்க. யோவான் 11:24. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்று அதுக்கு இயேசு என்ன சொன்னாருங்க? இயேசு அவளை நோக்கி, இயேசு கிறிஸ்து அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு ரெவலேஷன் சொல்றேன், புரிஞ்சவங்க மட்டும் இப்ப அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. மார்த்தா அந்த ரிப்போர்ட்டை ஏத்துக்கிட்டு 4 நாளான தன் சகோதரன் திரும்பி உயிரோடு எழும்ப முடியாதுன்னு முடிவே பண்ணிட்டான். எப்படி எந்திரிப்பாங்க? செத்து 1 மணி நேரத்துக்குள்ள வந்தா பரவாயில்ல, செத்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள வந்தா பரவாயில்ல. அவர் பாடியெல்லாம் திரைச்சிலையால கட்டிட்டு அவர் அப்படியே ஃபுல்லா பேக் பண்ணி கொண்டு போய் ஒரு கல்லறைனா, அந்த அவங்க ஊர்ல கல்லறைன்றது ஒரு குகைனா குகையில கீழே உள்ள கொண்டு போய் பேக் பண்ணி வச்சுட்டாங்க. ஏசாமி சொல்றாரு அவன் உயிரோடு எழுந்திருப்பான். உடனே இந்த அம்மா சொல்றாங்க, நமக்கு ஆறுதல் சொல்றாரு போல இருக்குது. ஆமா, அவர் கடைசி நாள்ல அவனும் எந்திரிப்பான்னு சொல்லி அவங்க சமாளிச்சுட்டு தங்களையே ஆறுதல் படுத்திக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அதுக்கு ஒரு பதில் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? நானே உயிர் தெழுதலும்
இப்போ இப்படி நில்லுங்க. என் கேள்வி என்னன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்றேன். அந்த அம்மா சொன்னாங்க, கடைசி நாள்ல நீங்க உயிர் தெழுவீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பூமியில எங்களுக்கு இருக்கிற பாடுகள் நிரந்தரமானது. எங்களுக்கு இந்த வியாதி மரிச்சதுதான். எங்களை திரும்பி எழுப்ப யாருக்குமே வல்லமை கிடையாது. பிதா உங்களை கடைசி நாள்ல எழுப்பும் போது நீர் அப்பொழுது உங்களுக்கு அதிகாரம் உண்டு. அந்த நேரத்தில் நீர் எங்களை எழுப்புவேன். ஆனா இயேசு சாமி சொன்னாரு, நானே உயிர் தெழுதலும். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, நாளைக்கு இல்ல, இன்னைக்கே உன்னை உயிர் தெழ வைக்க, இன்றைக்கே நாளைக்கு அல்ல, நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லும் போது அவர் எதை மீன் பண்ணார்னா, நாளைக்கு இல்ல, இன்னைக்கே அந்த ஜீவனை நான் உனக்கு தந்து உனக்கு அற்புதம் செய்ய. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் இப்ப உன்னை பார்த்து சொல்லுகிறார், நாளைக்கு இல்ல, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எத்தனை பேரு அவருடைய உயிர் தெழுதலை நம்புறீங்க? இயேசு மரித்து உயிரோடு எழும்பினார்ல, அப்ப உங்களையும் எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. மரணத்தின் அதிபதியாகிய சாத்தான தன்னுடைய மரணத்தால் அவர் ஜெயித்திருக்கிறார். அவனால உங்களை ஜெயிக்க முடியாது, இயேசுவை ஜெயிக்க முடியாது. இயேசு சாமி அவருடைய நாமத்துக்காக உங்களை உயிர்ப்பிப்பார், மனதுருக்கத்துக்காக உயிர்ப்பிப்பார், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையின் சத்தியத்திற்காக உங்களை உயிர்ப்பிப்பார். நான்காவது காரியம், அவர் கொடுத்த உயிர்த்தெழுதலை அதே வல்லமையை நமக்கும் கொடுத்திருக்கிறார். நம் மூலமாகவும் அவர் எழுப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு எழுப்ப போகிறார். யாராவது ஒரு ஆமேன் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. வாசிங்களேன், யோவான் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். John 5:21. யோவான் 5:21 இப்படியாக சொல்லுகிறது, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனுக்கு பிதாவாகிய தேவன் ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யாரை வேண்டுமானாலும் குமாரன் எழுப்பலாம். புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய இந்திய தேசத்திலே சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை பிரசிடென்டால மாற்ற முடியும். President has the overriding authority to change even the Supreme Court's decision of hanging somebody. When the president gives a presidential pardon and signs an authority, president sign போட்டார்னா கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. அவரால் கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பை மாற்ற முடியும். நான் தீர்க்க தரிசனமா இன்னைக்கு சொல்ல விரும்புறேன், உங்க மேல எழுதப்பட்ட கையெழுத்தை அவர் குலைத்து போட்டு, உங்கள் மேல் எழுதப்பட்ட அந்த நியாய தீர்ப்பின் கையெழுத்தை அவர் குலைத்து போட்டு, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த கையெழுத்தை அவர் குலைத்து போடுகிறார். அந்த கையெழுத்தை அவர் குலைத்து போடுகிறார். அந்த கையெழுத்தை அவர் நடுவிலே இராதபடி, பிதா மரித்தோரை எழுப்பினது போல, உயிர்ப்பிக்கிறது போல, குமாரனும் அவன் தமக்கு சித்தமானவைகளை உயிர்ப்பிக்கிறார். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை தம்முடைய ஆவியினாலே அவர் உயிர்ப்பிப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுங்க? உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்படியானால் நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவை எழுப்பினவர் தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்போம். 1 கொரிந்தியர் 6:14. எல்லா ஜனங்களும் என்னை விட்டுட்டு வெடிப்புள்ள தொட்டிகளை தேடி போறாங்கப்பா, நான் சுகமாக்குறவர்ப்பா. என்னை விட்டுட்டு வேற இடத்துக்கு போறாங்கப்பா. பச்சையா எதையாவது கலக்கி கொடுத்தா அதை குடிச்சிட்டு சுகமாயிரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கப்பா. நான் ஜீவனுள்ள என் ரத்தத்தை கொடுத்திருக்கிறேன்ப்பா. என் ரத்தத்தை நான் கொடுத்திருக்கிறேன்ப்பா. என் பிள்ளைங்கிட்ட சொல்லுப்பா, என்னால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என்னால எல்லாம் கூடும். நான் செத்தவங்களையே உயிரோடு எழுப்புகிறவர்.
அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்களேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருள்ள ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தாவூருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களை காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? குளிப்பாட்டி எல்லாம் அடக்கம் பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பேதுரு உள்ள வராரு. அவள் செய்த எல்லா நன்மைகளையும் காண்பித்து பேதுரு கிட்ட சொல்றாங்க, இவ்வளோ நல்லவ அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு அதையெல்லாம் பார்த்துட்டு பிரேதத்தின் பக்கமாய் திரும்பி, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரேதம் பக்கமா திரும்பி. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? புண்ணியவதி போயிட்டா, நல்லா இருந்தாங்களே, நல்ல பட்டுப்புடவையை உடுத்தி விடுங்கப்பா, நம்ம போட்டிருந்த நகையெல்லாம் எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி அடக்கம் பண்றதுக்கு ஆராதனை எல்லாம் பண்ணுவோன்னு பார்த்தா பேதுரு திரும்பி சொல்றாரு, தபித்தாளே எழுந்துரு. என் கேள்வி என்னன்னா, பேதுரு என்ன ஜெபிச்சிருக்குன்னா, பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, தபித்தா பாவம், தபித்தாவுக்கு கிருபை தாங்க, உங்க கண்களில் கிருபை கிடைப்பதாக. தபித்தாவுடைய வீட்டுக்காரர் பாவம், தபித்தாவுடைய பிள்ளைகள் பாவம், தபித்தாவை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இனிமேல் ட்ரெஸ் எப்படி போடுவாங்க? இவ தானே ட்ரெஸ் தச்சு கொடுப்பா. தபித்தா போயிட்டா இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கடவுளே கிருபையாயிரும்னு சொல்லி பேசல. திரும்பினாரு, செத்து போன தபித்தாளை பார்த்து சொன்னாரு, தபித்தாளே எழுந்துரு. யாராவது கையை தட்டி வாயை திறந்து ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? ஏன் கர்த்தர் இந்த மாதிரி செஞ்சாரு? எப்படி கர்த்தர் அந்த எழுந்திருன்னு பேதுரு சொன்னா ஏஞ்சிருவாங்களா? நான் அதே வைராக்கியத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். இன்னைக்கு நான் விட போறதில்ல. நான் அதே இயேசுவை நானும் ஆராதிக்கிறேன். நீங்க யாராவது வேற இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறீங்களா? அதே இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவங்க மட்டும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் ஜெபித்தாலும் அற்புதம் நடக்கும், மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இப்படி ஒரு கட்டளையை கர்த்தர் கொடுத்தார். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். குஷ்டரோகிகளை என்ன பண்ணுங்க? சுத்தம் பண்ணுங்கள். அப்புறம் மரித்தோரை எழுப்புங்கள். மரித்தோரை எழுப்புங்கள். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை, நான் முடிக்க விரும்புகிறேன். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அன்எக்ஸ்பெக்டடாக இல்லை, எக்ஸ்பெக்டடாக கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். நமக்கு அன்எக்ஸ்பெக்டட், அவருக்கு எக்ஸ்பெக்டட். எப்படின்னு சொல்கிறீங்களா? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புங்கள். 20-21 வசனத்தை வாசிக்க போகிறோம். எலிசா மரணமடைந்தான். அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ரெய்டு பண்றதுக்காக மோவாபியர்கள் அடிக்கடி வருவாங்க. அடிக்கடி வந்து இஸ்ரவேலுடைய வேளாண்மை எல்லாம் திருடி கொண்டு போய் விடுவார்கள். இஸ்ரவேலரை எல்லாம் சிறை பிடித்து கைதிகளாய் கொண்டு போய் விடுவார்கள். மோவாபியருடைய ரெய்டிங் பார்ட்டியை பார்த்த உடனேயே
ஒரு இஸ்ரவேலனை அடக்கம் பண்ண கொண்டு போய் கொண்டிருந்தவங்க பயந்து போய் வரித்த வாலிபனுடைய சடலத்தை பக்கத்துல இருந்த அந்த குழிக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்க, அந்த கல்லறைக்குள்ள தூக்கி போட்டாங்க. அந்த கல்லறைக்குள்ள யார் இருந்தான்னு பார்த்தா, அடக்கம் பண்ணாங்களே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அடக்கம் பண்ண எலிசாவுடைய எலும்புகள் இருந்திருக்கிறது. அப்ப என்ன ஆச்சா, அந்த மனுஷரின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். எலிசாவுடைய எலும்புகள் மேல், எலிசா உயிரோட இல்ல, ஜெபிப்பதற்கு எலிசாவுக்கு வாய் இல்லை, கையை நீட்டுவதற்கு எலிசாவுடைய எலும்புகள் மேல் சதை இல்லை, எலிசாவுடைய மூளை இல்லை, எலிசாவுடைய கரத்துல வல்லமை இல்லை. எலிசாவுடைய எலும்பு தன்னால கையை நிமித்த அது தூக்காது. எலிசாவுக்கு கிட்னி இல்லை, எலிசாவுக்கு ஹார்ட் பீட் இல்லை, எலிசாவுடைய சரீரத்தில் ஜீவன் இல்லை. ஆனால் அவருடைய எலும்புகளுக்குள்ளே தேவ வல்லமை எழுந்தது. அதே வல்லமை உங்க மேல இப்ப இறங்கி வரப்போக. என் கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், எலிசாவுடைய செத்துப்போன எலிசாவுடைய எலும்புகளுக்கே அவ்வளவு வல்லமை இருக்குமானால், உயிரோடு இருந்து இயேசுவின் நாமத்தை பிரகடனப்படுத்துற, பழைய ஏற்பாட்டில் உயிர்த்தெழுதலை குறித்து நம்பிக்கையும் இல்லை, அதை குறித்து வெளிப்பாடும் இல்லை, வெளிப்பாடில்லாத பழைய ஏற்பாட்டிலே இவ்வளவு அற்புதம் நடக்குமானால், இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்து அற்புதங்களை செய்த அவருடைய புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட நான் எவ்வளவு அதிக வல்லமையாய் செத்தவங்களை உயிரோடு எழுப்பணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறேன்? அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.